அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மனிதர்கள் படத்தோட விமர்சனம். மனிதர்கள் என்ன ஒரு அருமையான டைட்டில். ரஜினி நடித்த மனிதன் தெரியும், இந்த மனிதர்கள் யாருடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு 5 பேருங்க. அதாவது மனிதர்கள் எப்படி சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கிறாங்க, மாறிடுவாங்க. அதனால் என்ன மாதிரி அயோக்கியத்தனம், அடிச்சுக்கிற குணம் எல்லாம் வருதுங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த மனிதர்கள். இந்த ரொம்ப அழகாங்கிறதுல இந்த கான்செப்டை ரொம்ப அழகான்னு சொன்னான். ஆனால் காட்சிப்படுத்தலில் இந்த படம் ரொம்பவே ரசிகர்களை படுத்துது. அதை நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு காரு இரவு முழுக்க பயணம், 5 முகங்கள், 5 என்னை விட மோசமாக இருக்குது. என்ன ஆமாம், அக்கிஸ்ட் மூஞ்சிகள்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ என் மூஞ்சியே கொஞ்சம் நேரத்துக்கு மேலே கண்ணாடியில் என்னால் பார்க்க முடியாது. நீங்களே ஒரு 5 நிமிஷம் ரிவ்யூ பண்ணால் பார்ப்பீங்க, 7-8 நிமிஷம்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க இல்லையா? அப்படிப்பட்ட முகங்கள் தான் இந்த மனிதர்கள் படத்தில் 5 முகங்கள். இவங்க தான் கதாநாயகர்கள். இந்த 5 பேரும் கூட ஒருத்தர், 6ஆவதாக ஒருத்தர். இந்த 6 பேரும் ஒரு இரவு மது அருந்துறதுக்காக ஒரு காரில் கிளம்பி போகிறாங்க. போகிற இடத்துல அந்த 6 பேரில் ஒருத்தரால் குத்தப்பட்டு இறந்து போயிடுறான். யார் குத்துனா என்னங்கிறத விட அந்த கொலையை மறைக்க இந்த 5 பேரும் அந்த பாடியை கார் டிக்கியில் தூக்கி போட்டு திண்டுக்கல் பகுதியில் ஊராக சுற்றி ஒரு காட்டு பகுதியை புதைக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்து புதைக்க போகிறாங்க. மழை கொட்டுது. ஒருத்தர் பைக்கில் வந்து போகிறாரு. இன்னொரு பக்கம் நைட்டு 2-2:30 மணிக்குள்ளார புதைச்சிட்டு விடியறதுக்குள்ளார சிறுமலைக்கு ஏறி வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். திண்டுக்கல் பகுதியில் இந்த பக்கம் கொடைக்கானல், அந்த பக்கம் சிறுமலை இல்லைங்களா, போயிடணும். இல்லைன்னா போலீஸில் மாட்டிப்போம், கேஸ் ஆகிடும். ஐயோ என் பொண்டாட்டி பிள்ளைலாம் அப்படின்றாங்க. செத்து போனவனோட பொண்டாட்டி பிள்ளையை பற்றி நினைக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த 5 வாலிபர்களும். அந்த பாடியை தூக்கி போட்டு போகிறாங்க. இறுதியில் அவனை புதைச்சாங்களா, இவங்க இந்த கேஸில் சிக்கியோ இல்லை விதி வசத்தாலோ புதையுண்டார்களா அப்படிங்கிற ஒரு கதையை வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்கிற பேர் வழின்னு சொல்லி நம்மளை சாலைகள்லேயே 2 மணி நேரம் அழகழிச்சிடுறாருங்க இந்த இயக்குனர். ஆனாலும் இந்த படத்தோட கான்செப்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக வெகு நேர்த்தியாக இருந்திருக்கும். ஆனால் இப்படி ஒரு முழுநீள படமாக கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நம்மளை பொறுமையை சோதிக்குது. என்ன தான் இது இந்த படம் வந்து டெக்னிக்கலாக வேறு லெவலில், அது கார் டயருக்கு கீழெல்லாம் கேமரா வைக்கிறதுலாம் இருந்தாலும் சில சீன்ஸ்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது இந்த படத்தில். அது மாதிரி காரை திடீர்னு வழிமறிக்கிறாங்க. ஐயோ நம்ம கொன்னதை பார்த்துட்டு தான் வராங்கன்னு நினச்சா கொள்ளைக்காரனுங்க வரானுங்க இவங்கள்ட்ட கொள்ளையடிக்கிறதுக்கு. அவங்கள்ட்ட ஒரு கொலையை பண்ணவனுங்க காரையே விட்டு கொடுக்க தயாராக இருப்பாங்களா? அவனுங்க கடைசியில் காரில் இருந்த காசு, இவங்க கையில் இருந்த காசெல்லாம் பிடிக்கிட்டு கிளம்புறானுங்க. அந்த மாதிரிலாம் சில சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சித்தரிக்கப்பட்ட காட்சிகளாக சில இடங்களில் தோணினாலும் இந்த கதை உண்மையாகவே ஒரு நல்ல கதைங்க. ஸ்டுடியோ மூவிங் டர்ட்டில் அப்புறம் கிரிஷ் பிக்சர்ஸ், இந்த 2 பட நிறுவனங்களும் இணைந்து அறிமுக இயக்குனர் ராம் இந்திரா டைரக்ஷனில் புதுமுகங்களோட நடிப்பில் வந்து மனித குணத்தின் விசித்திரங்களை சொல்கிற படமாக த்ரில்லர் ட்ராமாவாக உருவாக்கியிருக்காங்க. 3 நீள ட்ராமாவாக தான் எனக்கு தெரிஞ்சுது. த்ரில்லிங் இருக்குது, ஆனால் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் த்ரில்லிங் தான் நமக்கு தோணுச்சு. ஆனாலும் மனிதர்களோட குணத்தை படிக்கிறதுக்கு பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு, ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு திரை ஆர்வலர்கள், விமர்சகர்கள்லாம் இந்த படத்தை வந்து, அதுவும் குறிப்பாக கார்த்திக் சுப்புராஜ், அப்புறம் பெரும் புகழ் வாய்ந்த ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராமில் இந்த படத்தை பாராட்டினதாக சொன்னாங்க. எதை பார்த்துட்டு பாராட்டினாங்க? அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த படத்தை ஷார்ட் ஃபிலிமாக நம்மளால் பாராட்ட முடியும் எடுத்திருந்தா. அதான் அவங்க ட்ரெய்லர், அந்த பாட்டு காட்சி எதாவது பார்த்து பாராட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் முழு நீள படமாக நம்மளை கொஞ்சம் வந்து இந்த படம் வந்து என்னடா இதை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துது. ஆனால் கிளைமாக்ஸ் நெருங்க கிளைமாக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க பாருங்கள். யாருமே எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கும் அது. அதுவும் வந்து திரைக்கதை, அதில் வந்து ஒரு வித்தியாசம் எல்லாம் உண்மையாக சில இடங்கள் ரசிகர்கள் இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல. எடிட்டர் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இந்த படத்தை இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு கொண்டு வந்திருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் கூட நம்மளை கவர்ந்துருக்கும். ஒரு 5 மூஞ்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னை விட கொடூரமாக இருக்குது, கொறாமையாக இருக்குதும்பாங்கள்ல,
நம்மளாவது கொஞ்சம் கலையாக இருக்கிறத நினச்சி யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க சில இடங்கள்லாம் அதுவும் இவங்க அழுவுறது தொழுவுறது. ஒரு கொலையை பண்ணிட்டு எவனாவது அழுவானா? அடுத்தது மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறத யோசிப்பாங்களா? ஓன்னு உட்காந்து பொம்பளை மாதிரி அழுவுறதெல்லாம் நான் பெண்களை குறையாக சொல்லலை. இந்த இடத்துல பெண்கள் டக்குன்னு கண்ணீர் வந்துடும் இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம்லாம் பார்த்தா. அந்த மாதிரி இவங்க அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் புரியாத புதிராக இருக்குது. ஆனாலும் அறிமுக நடிகர்கள் கபில் வேலவன், தக்ஷா, அர்ஜுன் தேவ், சரவணன், குணவந்தன், சாம்பசிவம் இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இந்த படத்தோட ட்ரெய்லரும் இதெல்லாம் உருவாக்குனுச்சு. ஆனாலும் அந்த எதிர்பார்ப்பை மொத்த படமும் ஃபுல்ஃபில் பண்ணிச்சாங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க. ஆனாலும் ராம இந்திராவோட எழுத்து இயக்கத்தில் அஜய் ஆப்ரஹாம் ஜார்ஜோட ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு பாராட்டு பெறணும். அது நிச்சயமாக நிறைய விருதுகள் கிடைக்கலாம். அனிலேஷ் எல் மேத்யூவோட இசை அதுவும் சிறப்பாக இருக்குது. தின்ஷாவோட படத்தொகுப்பு அவர் தான் இன்னும் கொஞ்சம் கத்திரியை தீட்டிருக்கலாம். மகேந்திரன் பாண்டியனோட கலை இயக்கம் இதில் எங்கே இருந்துச்சுன்னு சொல்ல ஒரு காட்டுப்பகுதி. கார்த்திக் நேதாவோட பாடல்களை உண்மையாக குறிப்பிட்டு சொல்லணும். இப்படி படத்தில் நிறைய பேர் பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. தரணிதரன், பரிமளா குலோத்துங்கன், நான் யுவராஜ் இவங்கெல்லாம் துணை தயாரிப்புலாம் பண்ணியிருக்கிறாங்க. சண்டை பயிற்சி வின் வீராவோட சண்டை பயிற்சி அவங்கள பாராட்டணும். மொத்தத்தில் இந்த மனிதர்கள் ரசிகர்களை எந்த அளவுக்கு கவருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமாங்க, மனிதர்கள் ஓப்பனிங்கும் ஃபினிஷிங்கும் பிரமாதமாக இருக்குது. நடுவில் நிறைய இழுத்தடிக்கப்பட்டிருக்குது. சாலையை அதுவும் எந்த ஊர் போகிறோன்னு திக்கு தெரியாமல் சுற்றுற மாதிரி தெரியுது. அதை தவிர்த்து இருந்தால் வேறு ஏதாவது சீன்ஸை இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பில்டப் பண்ணியிருந்தால் மனிதர்கள் இன்னும் நம்ம மாதிரியான மனிதர்களையும் ரசிகர்களும் கவர்ந்திருக்குன்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.